நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. நாம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, சனியினுடைய வக்ரம். ஆமா, இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி காலங்கள் என்ன அப்படின்னா, இந்த பராபர வருஷத்துல 27/7/2026 அதாவது ஆடி மாசம் 10ஆம் தேதியிலிருந்து 11/12/2026 வரை, கார்த்தி மாசம் 24ஆம் தேதி வரை 136-137 நாட்கள் ஆக இந்த சனி வக்ரகதியாக இருக்கிறார். ரேவதி 2ஆம் பாதத்துல ஆரம்பிச்சு உத்திரட்டாதி 4ஆம் பாதம் வரைக்குமே இந்த சனி வக்ரகதியில் இருக்கிறார். பொதுவாகவே சனி பகவான் என்பவர் மந்த கிரகம். ஆமா, இருக்கிற கிரகத்திலே நிதானமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகிறதுன்னா என்ன அப்படின்னா, ஆல்ரெடி மீனத்துல இருக்கார். பட் ஏற்கனவே மேஷத்துக்கு 7.5 சனி போயின்னு இருக்கு. பட் மகரம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் கும்பத்துக்கு சனி பகவான் ஆட்சி அமைச்சு நடத்துறார். சரி, வக்ரகதி அப்படின்னாலே ஒரு பாதையில, சுற்றுவட்ட பாதையில ஆன்டி கிளாக் வாய்ஸ், பின்னோக்கி நகருதல் அப்படின்னு பேர். அப்ப ஏற்கனவே சுழற்சி முறையிலிருந்து மந்தமாகிறதா அப்படின்னா இல்லை, பின்னோக்கி நகருதல். அதான் ரேவதி 2ல இருந்து உத்திரட்டாதி வரைக்கும் வராரு அப்படின்னா மறுபடியும் ரிவேஷ் பண்றார். சரி, இப்படிப்பட்ட இந்த காலத்துல ஏனைய ராசிகள், இந்த 12 ராசிகளுக்கும் இந்த சனியால எந்த வகையில ஆதாயம் கிடைக்க போகிறது, எந்த வகையிலெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த 2 கான்செப்ட்ல தான் பேச போறோம். ஆல்ரெடி நிறைய சோதனைகளை சாதனையாக்கி உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த நேயர்கள் இந்த வீடியோவில் இந்த சனியினுடைய பாதிப்புகள் இருந்து விடுபடுறதுக்கு உண்டான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். பட் பரிகாரங்களும் இதில் கிடைக்கும். இதை மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நன்னெறியோடும் நல் ஒழுக்கத்தினோடு வாழுங்கள். வாழ்க 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 வாழ்க. பேச்சுக்கு இனிமையான ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு ஸ்பீக்கிங் டெவலப்மெண்ட். ஆமா, இவங்க பேசுனா நம்ம கேட்டுட்டே இருக்கலாம். ஆமா, இனிமை, பேச்சிலே ஒரு இனிமை, பேச்சிலே ஒரு கனிவு அப்படின்னு கூட சொல்லலாம். இரட்டை அர்த்தங்களோடு பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கும். நகைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். ஆமா, மேஷராசிக்காரர்கள் உத்தியோகத்திற்கு சிறந்தவர்கள் அப்படின்னு, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கை விட மைண்ட் ஒர்க் ஈஸியா பண்ணிடுவாங்க. ஆமா, அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். சரி, இந்த மேஷ ராசிய சனி பகவான் பார்க்கிறார், அதுவும் வக்ரகதியாக இருக்கிறார். ரொம்ப நாளாவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கு சார், எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது, எங்க போனாலும் ஒரு முடக்கம் வருது, போன காரியம் இழுபறியா இருக்கு, நானும் எல்லா தொழிலும் மாற்றி மாற்றி பார்க்குறேன், ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது, ஒன்றும் தொழில் எனக்கு செட் ஆகலையா இல்லை நான் தொழிலுக்கு செட் ஆகலையா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துடும். அந்த டவுட்லாம் இப்போ கிளியர் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆமாம், அதே காலகட்டத்தில் தன்னுடைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்காம இருந்தக்கூடிய காலங்கள் மாறி உத்தியோகங்கள் கிடைக்கும். ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கா, முயற்சி செஞ்சுட்டு இருக்கா, எக்ஸாம் ட்ரெயின் போயிட்டு வந்திருக்கா, உத்தியோகங்கள்லாம் கிடைக்குமா கிடைக்காதா, நல்ல மார்க் வருமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நினைச்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக அதற்குண்டான காலகட்டங்கள் உங்களுக்கு வந்துடுச்சு. உங்களுடைய குடும்பத்துல பிள்ளையால் சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே காலகட்டத்தில் நீண்ட நாளாக கருத்தரிக்காம குழந்தை பேருனுடைய தவம் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் ஒரு நல்ல காலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஆமா, அதே காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். சிறு கடன் அடைஞ்சு பெருகடன் வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கும். இப்போ வரக்கூடிய கடன் ஏற்கனவே எல்லாத்தையும் நேர் பண்ணிட்டேன், 0 ஆயிடுச்சு, நில் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்கனவே சிக்கல் புக்கெல்லாம் வாங்கியிருந்த கடன்லாம் மாறி இப்போ வாங்கக்கூடிய கடன் உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும், சேஃப் ஜோன்ல இருக்கும். உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களாக அது மாறும். நம்பிக்கையானவர்கள் உங்களோடு இருப்பார்கள். ஆமா, நம்பிக்கையற்றவர்கள், உங்களுக்கு துரோகம் பண்ணியவர்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல விலகி போயிடுவாங்க. நீங்க ஈஸியா அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அதே காலகட்டத்துல வீடு, மனை, வண்டி, வாகன வாக்கியங்கள் எல்லாமே
இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சௌகரியமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு இதெல்லாம் வரும், ஆனால் தீரும். பட் இதெல்லாம் வரும். ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு முடிப்பதற்கு உண்டான சூழ்நிலை நடக்கும். சாதாரணமாக ரோட்ல போகும்போதே கண்டிப்பா டிராபிக் போலீஸ் நம்மளை மடக்கும். முன்னாடி போறவன விட்டுருவா, நம்மளை மடக்கி ஃபைன் கட்டுற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் வரும். இதெல்லாம் நம்ம ஏத்துக்கணும். பட் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா முதல்ல அதை ஏத்துக்கணும். அதுல இருந்து ஜம்ப் பண்றதுக்கு உண்டான சூழ்நிலை நம்ம பார்க்கறோம்னா இன்னும் பெரிய விஷயத்துல போய் மாட்டிக்கொன்றதுதான் உண்மையான கதை. அதனால இந்த காலகட்டத்துல நீங்க உண்மையாகவும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒழுக்க நெறிமுறைகளோடு இருக்கணும். நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயமும் உங்கள் மனசுக்கு தெரியும். அதனால அந்த மனசு நீங்க கேள்வி கேட்டுக்கணும். ஆழ் மனசுல நான் நல்லா செய்யறேனா, கரெக்டா இருக்கேனா, ஒரு விஷயமும் நீங்க நின்னுதாச்சு கேட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயங்களே உங்களை ஒழுக்கமா மாத்திரும். இதுதான் சுய ஒழுக்கம் அப்படின்றது. அந்த விதிமுறைகளை இப்ப ரிஷபராசினர் கண்டிப்பா கடைபிடிக்கணும். ஏன்னா சனி வக்கரமாகிறார். பட் சனியினுடைய பார்வை விழக்கூடிய பாவகத்துலதான் நான் பலன் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, குலதெய்வம் கோயில்ல ஏதாவது ஒரு புனரமைப்பு பணி நடக்கும். குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது கரகம் எடுத்து சூடக்கூடிய விஷயங்கள் நடக்கும். குலதெய்வம் கோயில்ல உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பூஜைகள் இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யறீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பமே மகிழ்ச்சியாக மாறும் அப்படின்றதுதான் உண்மையான கதை. ரைட். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா மறுமணம். ஏற்கனவே திருமணமாகி மனமுறிவில் இருக்காங்க, ஏற்கனவே டைவர்ஸ் கிடைக்காம இருக்காங்க, இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்துடும். ஆமா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், இந்த ஸ்ட்ரெஸ் விலகிறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் கிடைக்கும். ஏற்கனவே சரியா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அதே பாதையில பண்ணுங்க. கூடுதலான எஃபெக்ட்லாம் இப்போ போட வேண்டிய காலம் இது அல்லன்றத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆமா, சரியா போயிருக்கிறவங்க அதே பயணிலேயே அப்படியே பயணிச்சுக்க சூழ்நிலையை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ரிஷபராசிக்காரர்கள் எப்பயுமே நான் சொல்லக்கூடிய இவங்களுக்கு உங்களுடைய எதிரி யாரும் வெளியில இல்லை, உங்களோடு தான் இருக்காங்கன்றத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களோடு பழகிறவங்க தான் உங்க முதுகுல குத்துவாங்க, உங்களுடைய கண்ணை வெளிச்ச குறைவா ஆக்குவாங்கன்றதுதான் உண்மையான கதை. அதனால உங்களால அவ்வளவு சட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க. ஏன்னா உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் நல்ல நிலைமையில இருக்கிறதுனால எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் உங்களுக்கு தெரியாது. அதனால உடன் பிறந்த சகோதரர்கள், நண்பர்கள் இந்த காலகட்டத்திலாம் அவங்க கிட்ட கொஞ்சம் ஒரு சந்தேகத்தை வைங்க. ஆமா, சொத்து பத்துலாம் இப்ப வில்லங்க வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை நடக்கும். சொத்து பிரிவினை நடக்குது அப்படின்னா நமக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். அப்போ ஒருத்தர் வண்டி வாங்கிட்டு போவாரு, அந்த வண்டியில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டோ பிரச்சனையோ பண்ணிட்டு நம்ம கிட்ட கொடுத்துருவாரு. இதெல்லாம் நடக்கும். தேவையில்லாத வேலைகள், வீண் அலைச்சல்கள் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்க. ரிஷப ராசிக்காரர்கள் ஊரினுடைய எல்லை தெய்வங்களை இந்த காலகட்டத்தில் வழிபடுவது நல்லது. காவல் தெய்வமான ஐயனாரப்பன், மதுரை வீரன், சில ஊர்ல பார்த்தோம் அப்படின்னா வெறும் கல்லை வச்சு வழிபாடு பண்ற பழக்கங்கள்லாம் இருக்கும். மரத்தின் கீழே ஒரு கல்லை வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய பழக்கங்கள் இருக்கும். அந்த வழிமுறைகள்லாம் பண்ணலாம். குளக்கரை, ஆற்றங்கரை தெய்வங்களை வழிபடலாம். ராகுகால பூஜைகள்ல கண்டிப்பாக விளக்கேற்றி வழிபடுவது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக, கவசமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாறும். வாழ்க 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 வாழ்க.